தற்போது நம்மோடு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திருமிகு திலகவதி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் தற்போது முன்னாள் சிறப்பு டிஜிபிக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. 3 ஆண்டு சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். எப்படி பாக்குறீங்க உங்களுடைய முதற்கட்ட கருத்து? அதாவது சட்டத்தின் சந்து பொந்துகளில் நுழைந்து வக்கீலின் வாதம் என்னும் திறமையினால் முழுமையாக தப்பித்து விடலாம் என்ற நோக்கத்தை செயல்படுத்த விடாமல் ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது என்பது ஒரு சமாதானமான விஷயமாக இருக்கிறது. ஆனா ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நடுத்தெருவில் இது நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம், பெண்களை மானபங்கப்படுத்துவது, பெண்களை பாலியல் சீண்டலுக்கும் பாலியல் குற்றங்களுக்கும் ஆட்படுத்துவது ஆகிய செக்ஷன்களின் கீழ் இதை காட்டிலும் மிக கடுமையான தண்டனையைத்தான் சட்டம் எதிர்பார்க்கிறது. அந்த அளவுக்கு தண்டனையை தரவில்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு அரசு செய்யும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இது மிக லகுவான ஒரு தீர்ப்பு என்று எனக்கு தோன்றுகிறது. குற்றவாளி இழைத்த குற்றத்திற்கு, அந்த குற்றத்தினுடைய கனபரிமாணத்திற்கு ஏற்ற ஒரு தீர்ப்பாக என்னால் இதை நினைக்க முடியவில்லை. இன்னொரு புறம் பார்த்தால் கண்ணனுக்கு 500 ரூபாய் அபராதம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணனை பொறுத்த அளவில் அவர் மேலதிகாரி சொன்னதை கீழ்ப்படிந்து செயல்படுத்த வேண்டிய ஒரு அதிகாரி என்ற முறையில் காவல்துறையினுடைய அந்த ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர்ல அதுல அவருக்கு ஒன்றும் பெரிய ஸ்டே கிடையாது. அதனால அவர் சொன்னது செஞ்சார், அவ்வளவுதான். அதுக்கு ஏன் 500 ரூபாய் தண்டனைன்றதும் எனக்கு விளங்கல. இதுக்கு ஏன் இவ்வளவு லேசான தண்டனைன்றதும் எனக்கு விளங்கல. தண்டனை கிடைத்திருக்கிறது என்பது ஒரு சிறு சமாதானம், அவ்வளவுதான். இப்போ தண்டனை வழங்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு அப்படின்றது போனா அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அந்த வழக்குல? அது மேல்முறையீடு போகும்பொழுது மேல இருக்கக்கூடிய ஜட்ஜ் இந்த பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்முறை, அப்புறம் செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ஆக்ட் அகெயின்ஸ்ட் த ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டாருனாக்க கடுமையான தண்டனையாகவும் இது மாறக்கூடும். அதாவது 10 ஆண்டுகள் வரையிலும் சிறை தண்டனையும் பல லட்சம் ரூபாய் அபராதமும் அப்படின்னு கூட தண்டனை மாறக்கூடும். அப்படி வந்தாதான் அது சரியான தண்டனையாக இருக்கும். அது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான செயல்பாடுகளில் யாரும் ஈடுபட்டா சும்மா விட்டுற மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக வேண்டும் அரசு இந்த மேல்முறையீட்டை செய்து, நம்மகிட்ட நல்ல வக்கீலுங்க இருக்காங்க, பிபிஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு இந்த வழக்கை வாதாடி இந்த தண்டனையை ஒரு சரியான தண்டனையாக பெற்று தருவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இனியும் தவறு நடைபெறாத வண்ணம் கூடுதல் தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. இணைப்பில் வந்தமைக்காக நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.